தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லக்ஷ்மி நாராயணன் அமர்வு ஒரு முக்கிய தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த வழக்கு யாருக்காக தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா முக்கியம். நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார்கள், நீதிபதிகளை தவறாக சித்தரித்திருக்கிறார்கள், அதனால் அப்படி சித்தரித்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருக்கிறார். இதில் நீதிமன்றத்தின் மாண்பையும் நீதிபதிகளின் மாண்பையும் காக்க வேண்டும் என்ற குரலோடு ஒலித்த அந்த வழக்குக்கு வேறு விதமாக பதிலளித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விமர்சனம் என்பதோ கருத்துருவாக்கம் என்பதோ தவறல்ல. அவர்களின் கருத்தை தாராளமாக பதிவு செய்யலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. விமர்சனங்களை ஏற்று பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது தங்களுக்கு ஆதரவாக தொடுக்கப்பட்ட வழக்கையே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சமூகத்தில் எந்த அளவு விமர்சனங்கள் மீதான பார்வையும் கருத்து சுதந்திரத்தின் மீதான பார்வையும் இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு 20% நீதிபதிகள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நீதிபதிகள் ஃபருக் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு காண்பித்து, இன்றைக்கும் தவறான நீதிபதிகள் இருக்கிறார்கள், நேற்றைக்கும் இருந்தார்கள் என்கிற விஷயத்தையும் பதிவு செய்து இப்படியான கருத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்து சமூகத்திற்கு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்கிறது, எந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்கிறார்கள், இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு, கருப்பு பட விவகாரத்தில் கருத்துரிமைக்கு ஜே என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார் ஆதித்யன் சார், இந்த பட விவகாரத்தில், கருப்பு படம் அந்த விவகாரத்தில் நீதிபதிகள் தான் விமர்சித்திருக்காங்க, நீதிமன்றத்தை விமர்சித்திருக்காங்க. ஆனாலும் கூட அது கருத்து சுதந்திரத்திற்கு உட்பட்டது தான் அப்படின்னு தன்னை விமர்சித்த அதே படத்துக்கான பாதுகாப்பையும் இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, கருப்பு திரைப்படத்தில் ஒரு 7 கிணறு நீதிமன்றம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நீதிபதி மேலே குழல் நீதிபதி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு திரைப்பட கற்பனை கதாபாத்திரம், கற்பனை அந்த கதையே ஒரு புனைவு கதை தான். அதுல வர்ற ஒரு நீதிமன்றம் கற்பனையோட தான் சேர்ந்திருக்கோம். நிஜமா ஒரு நீதிபதி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொன்னான்னு சொல்லி ஒரு கருத்தை எடுத்து பாருங்க. ஒரு நாடு முழுதும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று பெருசாக உருவாயிட்டு அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. இது ஒரு கற்பனையாக உள்ள ஒரு கதை. நம்ம படம் பார்க்குறவங்க அதோட ஒன்றி போகிற அளவுக்கு அந்த கதையை எடுத்திருக்காங்க தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அதுக்கும் இந்த நிஜத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த இந்த மாதிரி ஊழல் நீதிபதிகளும் இருக்கிறாங்கங்கிறத மறுக்க முடியாதுங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே கேரளாவில் ஒரு நீதிபதி 20% கரப்ட் நீதிபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நீதிமன்றங்களை பற்றி ரொம்பவும் விமர்சிப்பதற்கும் கடுமையாக கட்டுப்பாடுகள்லாம் வருது பலமுறை. அவங்க நீதிமன்ற தீர்ப்பை பற்றி விமர்சிக்கலாம், நீதிபதியை பண்ணக்கூடாது அப்படிலாம் வருது. ஏன்னா நீதிமன்றம் ஒரே சட்டத்தின் அடிப்படையில் போடுற வழக்கை ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு மாதிரி வழக்கு தீர்ப்பு சொல்லி இல்லை, நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ விமர்சிப்பதை அல்லது நீதியோ விமர்சிப்பதெல்லாம் இங்கே இல்லை. அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக உள்நோக்கத்தோடு அல்லது வேறு ஏதேனும் அர்த்தம் கற்பிக்கும் வகையில் விமர்சிக்க கூடாதுங்கிறதான் நீதிமன்ற அவமதிப்பில் வரும். அப்போ ஆனாலும் கூட நீதிமன்றத்தை விமர்சிச்சுட்டாவே அதை பற்றி பேசவே எல்லாருக்கும்
தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கத்தை இது உடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஆமா, ஏன்னா ஒரு திரைப்படங்கிறது வந்து பெரிய அளவிலான ஒரு ஊடகம், மக்களை நெருங்கி போகக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்துல ஒரு கருத்து வரும்போது அது வந்து கட்டாயம் எல்லாரையும் பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சின்ன கருத்து கூட பொறி மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு வந்து ஊடகம், இந்த திரைப்படம் வந்து நல்ல சாதனமாக இருக்குது. நம்முடைய ஆட்சி மாற்றத்துக்கே பாருங்க, அது அதுவும் சாதாரணமாக போயிருக்கு திரைப்படம். அதனால அது நம்ம மறுக்கவும் முடியாது. அதனாலதான் திரைப்படத்துக்கு மட்டும்தான் தணிக்கையெல்லாம் வச்சு வச்சு சில விஷயங்கள்லாம் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துடக்கூடாது, ஏன்னா அதோடைய ஒருவருடைய துறையே அசிங்கப்படுத்தி விடக்கூடாது அப்படிலாம் நினைச்சுன்னா அதை தடுக்கிறாங்க. இருந்தாலும் நீதிமன்றம் வந்து இந்த இடத்துல வந்து அது தனியா பிரிச்சு பார்க்குது. அது கற்பனை, நிஜம் வேற, கற்பனை வேற. கற்பனை உள்ள நீதிமன்றத்தை பத்தி அவங்க சொல்றது நீங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்து மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலே பல படங்கள்ல நீதிமன்றம் வழக்கறிஞர்களை பத்தி இந்த மாதிரி அவங்க ஊழல்வாதிகளை காட்டுற மாதிரி பல காட்சிகள்லாம் வந்திருக்கு. இது ரீசெண்டா இப்போ வந்திருக்கிறதுனால இது வந்து அவரு கருப்பு, சூர்யா படம், அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. சூர்யா படம் இப்போலாம் கடந்த சில படங்கள்ல எது வந்தாலுமே அவருக்கு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையில எடுத்திருக்காங்க, நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிபதி வந்து முற்றிலுமா தங்கள் பக்கத்துல ஊழல் இல்லைங்கிறதே மறுக்கலை, நம்ம நீதிமன்றம் மறுக்கலை. அதே இந்த படத்தினுடைய கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், விமர்சனங்களோ எதிர்கருத்துக்களோ எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சமீப காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுவும் விமர்சனத்திற்கு உட்பட வேண்டிய அமைப்புகளே அப்படி இருக்குது. ஆனால் விமர்சனத்திலிருந்து கொஞ்சம் விலக்கு, முழுவதுமாக இல்லைன்னா கூட தற்காத்து கொள்ள விலக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்றமே விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த இந்த ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நீதிமன்றமும் நீதித்துறையும் எந்த அளவுக்கு உயர்ந்த நோக்கத்தோடு, திறந்த மனப்பான்மையோடு ஜனநாயகத்திற்கு ஒரு மகுடம் சூட்டியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை இந்த விஷயத்தில் நம்ம இப்படி நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இதை கடந்து போக முடியுமா? இல்லைங்க, இல்லை. நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே மகுடம் சுட்ட வேண்டிய ஒரு தீர்ப்பு, எக்ஸலண்டான ஜட்ஜ்மெண்ட். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க இன்னைக்கு இப்போ உதாரணத்திற்கு பள்ளிக்கல்வித்துறையில ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிரியர் ஒருத்தரை நம்ம இப்ப விவாதத்தின் பொருட்டு நம்ம நல்ல ஆசிரியர் ஒருத்தரை கூப்பிட்டு உட்காரப்போம். அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்லங்க ஆசிரியர்களை இப்படியும் இருக்கிறார்கள் சொல்ல மாட்டாரு, ஆசிரியர் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பார். அவர் ஆக்சுவலி நல்ல ஆசிரியரா இருப்பார், ஆனா அவருக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப இதே நீதிமன்றம் இந்த வேறொரு நீதிபதிகளா யாராவது இருந்திருந்தா, ஆமா ஆமா எப்படி எங்க நீதித்துறை நீ கலந்து விளைவிக்கிற மாதிரி சொன்ன அந்த கட்சியை நீக்கு சொல்லிருக்கலாம். ஆனால் எங்க மேலே விமர்சனம் வரட்டும், விமர்சனம் வருவதில் என்ன தப்பு, இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஜுடிஷியரி இஸ் நாட் a holy cow. ஜுடிஷியரியில் இருக்கிற நீதிபதிகள், நீதியரசர்கள் யாரும் புனித பசுக்கள் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், உண்மையிலேயே சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ஜட்ஜ்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, none can deny there is corruption of the judiciary. எப்படி பல துறைகளிலும் ஊழல் என்பது இருக்கிறதோ அதே போல நீதித்துறை என்பது இருக்கிறது. There were and are corrupt judges. நேற்றும் அவர்கள் இருந்தார்கள், இன்றும் அவர்கள் இருக்கிறார்கள். நாளை பத்தி அவர் பேசல. நேற்றும் அவர்கள் இருந்தார்கள், இன்றும் அவர்கள் இருக்கிறார்கள், ஒத்துக்கிறாரு. அவன் இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. We do know and have come across instances of judicial corruption. The full court of the Madras High Court regularly shows the exit door to such black sheep. இந்த மாதிரியான எங்களுக்கு கவனத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு கரப்ட் பிராக்டிஸுக்கும் நாங்கள் கதவை காமிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி கருப்பு ஆடுகளை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அது எங்களோட கடமை மட்டுமல்ல, இந்த பாரோட கடமையும் இருக்கு. ஏன்னா பார்ல இருக்கிறவங்க கரப்ட் ஆகாம இந்த ஜுடிஷியரி கரப்டா இருக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப அவங்களும் யாரும் நாங்க தீவிரமா கண்காணிப்பு பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவு எளிதாக ஒழிக்க முடியாத ஒன்று, ஆனால் நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒன்று அப்படிங்கறத சொல்றார். நீங்க இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதியரசர் பரூச்சா அவர் சொன்னார், 20% நீதிபதிகள் கரப்ட் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இதற்கு முன்னாடி முன்னாள் நீதியரசர் பெஞ்சு கிட்ட போய் நம்ம ஒட்டுமொத்தமாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ஸ்ல இருக்கிற 16 பேர் நினைக்கிறேன், 16 பேர், அது 8 பேர் கண்டிப்பா நல்லவங்க, 4 பேர் கரப்ட், 4 பேர் மேல என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சீல்டு கவர்ல எடுத்துட்டு போய் அந்த பெஞ்சிட்ட கொடுத்தார். அதுக்கு பெருசா அப்புறம் விசாரிக்கப்படவே இல்லை. நம்ம நிறைய தொடர்ச்சியா பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு நீதிபதியோட வீட்டுல கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்படுகிறதுங்கிற பார்க்கின்றோம். சில நீதி அரசர்கள் சொல்லப்போனா சபார்டினேட் கோர்ட்ஸா இருக்கலாம், உயர் நீதிமன்றங்களா இருக்கலாம், மாண்புமிகு உச்ச நீதிமன்றங்களா இருக்கலாம். இதுல இருக்கிற சில பேர், ரொம்ப சில பேர் கரெக்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்ட்டு நீங்க
உச்சநீதிமன்றத்துல மும்பை வழக்கு ஒண்ணு வரும்பொழுது மும்பை வழக்குல சார்ந்து பேசுறாங்க. ஆமா, நீதித்துறையில ஊழல் இருக்கிறதுன்னு நீதித்துறையை அதை ஒத்துக்கு நிறைய இடத்துல பேசியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுவும் அப்பாற்பட்டதல்ல. ஆனால் அதே சமயம் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விமர்சனத்திற்கு என்ன பதில், அந்த விமர்சனத்திற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ, விமர்சனத்திற்கு இல்ல, அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருப்போம். யாரெல்லாம் தவறு செய்பவர்களோ எங்கள் கண்ணுக்கு புலப்படுகிறார்களோ அவர்கள் மேல் நாங்கள் தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்போம், நடவடிக்கையான பரிந்துரைகள் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதா சொல்லிருக்காங்க. உண்மையில் வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. வேற சில நீதிபதிகள் கூட மாறுபடலாம். இது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம துறையை ஒருத்தர் கலங்கப்படுத்துறா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? உண்மையிலே லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுக்கும் உண்மையிலே நாம் எல்லாமே கடமைப்பட்டவர்கள். ஏன்னா நீதித்துறை குறித்து இன்னைக்கு என்ன ஒரு சிக்கல்னா, யாராலையும் விமர்சனத்தை தாங்க முடியாத நிலைமையில நம்ம தான் போயிட்டோம். என்ன பத்தி இப்ப இந்த வீடியோ வருது, ஒருத்தர் என்ன பத்தி தவற கருத்து வருதுன்னா எனக்கு கோவம் வந்துருது. நான் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது அவருடைய கருத்து, அது பிடிச்சிருக்கா, அவர் சரியா சொல்றாரு, நான் எடுத்துக்க போறேன். சரியா சொல்லலையா, இல்லங்க உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கா, ஓகே ஒதுங்கி போறேன், அவ்வளவுதான் பண்ணணும். ஆனா இன்னைக்கு யாரும் விமர்சிக்கவே கூடாது. அதை எப்படி விமர்சிக்கலாம் நீ? அதுவும் நீங்க சொல்ல போனா அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களா விமர்சனத்தை தாங்க முடியாதவர்களாக சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஒரு ஹார்ட் ஸ்கின் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது யாருமே நாங்க பொறுத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஜுடிஷியரியில வந்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது மிக 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 முக்கியமான தீர்ப்பு. அதை ஒத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே தீர்வு எப்ப வரும் தெரியுமா? பிரச்சனைங்கிறத ஒத்துக்கும் போதுதான். பிரச்சனையே இல்லைன்னு நீங்க கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப தீவிரமான ஒரு புண்ணா மாறி இருக்கும். இல்லங்க எங்களுக்கு புண்ணே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன், என் தோல்லாம் நல்லா தாங்க இருக்கு, எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, எனக்கு எந்த மெடிக்கல் அட்டென்ஷனும் வேணாம் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு வராம ரொம்ப மோசமாக அந்த புண்ணு மாறிடும், பெரிய நோயாக மாறிவிடும். அதை இன்று செய்யாமல் அதை எவ்வளவு தூரம் கிள்ளி எறிய முடியுமோ அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுது. உண்மையில் இது ஒரு எக்ஸலண்டான ஜட்ஜ்மெண்ட். நீங்க கரெக்டா சொன்னீங்க, மகுடம் சூட்டி ஏற்க வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இது. கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த 2 ஜட்ஜிகளையும் குறிப்பா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும். அவர் வைக்கிற தீர்ப்புகள் மீதும் விமர்சனங்கள் இருக்கிறது. அவரே விமர்சிச்சிருக்காங்க. இந்த இதில் கூட ஹாலி கவுங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள், அதற்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் கூட தாண்டி தொடர்ந்து இது மாதிரியான ஒரு ஓப்பனாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட இந்த கோர்ட்டுகளே பார்க்க முடிகிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நீங்கள் பேசுனீங்க, அது நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் அந்த கான்டெஸ்ட் கூட சரிவராக புரிந்து கொள்ளாமல் அது வேறு விஷயங்களாக பேசப்பட்டுருது. அதுலேயும் நியாயங்களும் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நீதிமன்றங்களே இப்படி திறந்து மனதோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப மற்றவர்களுக்கு ஏன் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை? அதாவது நீதிமன்றங்கள் எல்லா நீதிமன்றமும் நம்ம நீதிபதிகளும் எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. நீதிபதி ஆர் சுவாமிநாதன் நம்ம திருப்பூர் வழக்குல எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு அவருக்குன்னு சில கொள்கைகள் அடிப்படையில் தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா நீதிபதிகளும் இது போன்று அதாவது என்ன, தங்கள் மீதான விமர்சனத்தை நமக்கு அரசியல் சட்டமே கொடுத்தது, ரைட் டு டிசென்ட், அரசியல் சட்டம் கொடுத்த உரிமை, அதை கூட அவங்க ஒரு சின்ன இதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நீதிபதிகள் பலர் இருக்கிறாங்க. ஒரு சில இவங்கள மாதிரி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா நீதிபதிகளுமே இதே மாதிரி திறந்த மனதோட விமர்சன கருத்துக்களை ஏற்று தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு உச்சநீதி தலைமை நீதிபதி ஒரு சின்ன பேரசைட்டு சொல்லிட்டாரு. அதே அதனால இந்தியாவுக்குள்ள எவ்வளவு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. வேலையில இளைஞர்களை சொன்னதுனால ஏன் அவரால் அந்த இதையே கட்டுப்படுத்த முடியல? அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கல உயர்ந்த அமைப்பு. அங்குள்ள ஒரு நீதிபதி இப்படி தன்னை ஒரு அவசரத்தை அந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு கடையில மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக தன்னுடைய கருத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமையும் அங்க ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கு. அதான் எல்லா நீதிபதியுமே இவங்கள மாதிரி சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா நீதிபதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விவாதங்களின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்காங்க. ஒரே வழக்குக்கு பல மாதிரி தீர்ப்புகள்லாம் வரத்தான் செய்து மாத்திரம். அதே இந்த நீதியுடைய இவங்க இதை நம்மளுடைய கருத்தை மதிச்சிருக்காங்க, விமர்சனங்களை மதிக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அந்த வகையில் இவங்களை நம்ம பாராட்டலாம், சொன்ன மாதிரி அவங்க மகனம் சூட்டலாம். ஆனா எல்லா நீதிபதிகளும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண பிரச்சனையை கூட நீதிபதிகள் கோர்ட் அவமதிப்புகளுக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீதிபதி நேற்று கூட அதே ஒரு ஐஏஎஸ் ஆதித்தன் சார் ஒருவேளை எந்த விமர்சனம் வைக்கப்பட்டாலும் உடனே அதை அவதூறுன்னு எடுத்துட்டு நேரா நீதிபதி கிட்ட போறதால இதெல்லாம் பார்த்து ஒருவேளை நீதிபதிகளே விமர்சனம் என்பதே அவதூறுன்னு அவங்களே மனசு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்களா?
அதன் காரணமாகத்தான் இந்த அவதூறு வழக்குகள்லாம் அதான் நீதிமன்ற எதுக்கு எடுத்தாலும் அங்க போறோம். இப்போ பார்க்கணுமா? ஒரு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போறது வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதை வச்சு என்ன 2-3 ஆதாயம் பெறாங்க. பணம் மறைமுகமா பண ஆதாயம், பப்ளிசிட்டி, அந்த புகழ பண்றது, பெரிய லாயர்னு காட்டுறது, இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் பலர் போட்டுக்கிட்டு பலர் நீதிமன்றத்தில் போய் மூக்குடைப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை நான் இப்போ ஒரு கருத்து சொல்ல, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சம்மன் அனுப்பும்போது கோர்ட்டு ஊழியர் 2 மணி நேரம் காக்க வச்சிட்டாரு. அப்போ அதே அதிகாரி கோர்ட்டுக்கு வரணும், அவரை காக்க வைക്കാം. அப்போ அந்த என்ன பண்றோம், அந்த நீதிபதியோட மனநிலை வேற, இப்போ உள்ளவங்க மனநிலை வேற தான். அப்படி ஒவ்வொருத்துக்கும் வந்து தனிப்பட்ட மனநிலையும் இதுல இணைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்லணும் மொழியே. எல்லாம் ஒட்டுமொத்தமா விமர்சனத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது. அதுபோக நீதிபதிகள், நீங்க சொல்லி ஊழல்லாம் சொல்றீங்களே, பல நீதிபதிகளுடைய தீர்ப்பு வந்து அவங்க ஓய்வு பெற்ற பிறகு இருக்கக்கூடிய பதவிகளை வைத்து அப்போ அவங்க நீதிபதி இந்த தீர்ப்பு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அயோத்தி கோயில் உட்பட பல நீதிபதிகள் ஓய்வு பெற்று பின்னால் என்ன பண்ணாங்க, அவங்க பெரிய பெரிய பதவி, கவன பதவி, அந்த மாதிரி பெரிய பதவிகள் போடுறாங்க. அப்போ இதை எதிர்பார்த்தா தீர்ப்பு கொடுத்தாங்களா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வரும். அது ஒரு வகையான ஊழல் தான், பணம் வாங்கல, ஆனால் அது ஒரு ஊழல் தானே. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் அவர் அந்த 20% சொன்னதை அதெல்லாம் சேர்த்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நம்ம கரெக்டான இதாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கருப்பு படத்தில். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட நீதிபதிகளே தயாராக இருக்காங்க. ஆனால் விமர்சனங்களால் மட்டுமே தங்களுடைய கெரியரை நகர்த்த வேண்டிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும், குறிப்பாக விமர்சனத்தை வரவேற்க வேண்டிய அரசமைப்பு சட்டமே அந்த விஷயமே விமர்சனத்திற்கும் எதிர்கருத்துக்கும் இடம் கொடுத்து எதிர்கட்சிகளுக்கே கேபினெட் மினிஸ்டர் பதவி கொடுத்து இவ்வளவு விமர்சனங்களை உருவாக்குவதற்கான எல்லா வழியும் கொடுத்து வச்சிருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசாங்கங்களும், மத்திய அரசோ மாநில அரசோ சென்ட்ரல் அரசோ இந்த அரசோ எல்லோரும் இதை ஓப்பனாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை ஒரு எதிர்கருத்து உடனே அடக்குமுறை, கைது, த்ரெட்னிங், அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்மளால அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது, ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் நாடு பார்த்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இது ஏன் வந்தது, இதற்கான தைரியம் முதல்ல அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி இது இந்த ஜட்ஜ்மெண்ட் குறித்து ஒரு அடிஷனல் விஷயம். இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. நீங்க ஏற்கனவே தணிக்கை துறையால் தணிக்கை செய்யப்பட்ட படம், நீங்க மேற்கொண்டு இன்னொரு தணிக்கைக்கு போகாதீங்க, கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க நம்ம பாக்குறோம், தணிக்கைத்துறை வந்து தணிக்கை பண்ண பிறகு சில பேர் குரூப்ஸா போறாங்க. என்னோட மனசு புண்பட்டுருச்சு, என்னோட ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் புண்பட்டுருச்சு, என்னுடைய துறை சார்ந்த இது புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. ஏன்னா சென்சார் போர்டுடைய வேலை என்பது அதுதான், அந்த வேலையை அவர்கள் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் முன்னாடி வராதிங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அதுவும் வந்து கூடுதலான ஒரு விஷயம். நீங்க கேட்ட கேள்வியில இன்னைக்கு உண்மையில் அரசியல்வாதிகள் நீங்கள் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா, நான் முன்னாடி வந்து அறிஞர் அண்ணாவுடைய புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவருடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறார் ஒரே மேடை. அடுத்ததாக வந்து வலதுசாரி தலைவர்கள் நீங்களும் வந்து பேசுங்கன்னு ஒரே மேடையில் எல்லாம் நடந்திருக்கு. கூச்சல் குழப்பம் நடந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாக நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளால ஒரு ட்விட்டர்ல போடுற ஒரு கருத்தை தாமிக்க முடியல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுற கருத்தை, ஒரு ரீல்ஸையோ இல்ல வந்து பேஸ்புக்ல போடுற கருத்தையோ இல்ல பதிவுகளையோ நம்ம தாங்கிக்க முடியாம அதற்கு தனிமனித அட்டாக்கு, தப்பான வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப மோசமான வார்த்தைகள் அவங்கள குடும்பம் வரைக்கும் எடுத்து பேசுறது அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமாக இது ஒரு தனி நீங்க சொல்றது ஒரு தனி மனிதனாக அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறதோ அல்லது அபியூசிவா பேசுறதோ நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை முழுவதுமா தடுக்க முடியாது, அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அரசு பண்ணுது சார். அதை ஒரு யூடியூப் வீடியோவுக்காக, ஒரு ட்விட்டருக்காக, ஒரு பதிவுக்காக, ஒரு கார்ட்டூனுக்காக ஒரு அரசு பண்ணுது. அந்த அரசுக்கு இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மையும் தார்மீக கடமையும் மீறி போகுது. எங்க போகுது? ஏன் ஆச்சு? நிச்சயமா நீங்க அதான் சொல்ல இல்லையா, இப்போ போன அரசாங்கம் அப்படின்னு சொல்ல போனா திமுக தங்களுடைய ஆட்சியை இழந்ததற்கான காரணங்கள் என்னன்னு இன்னைக்கு வந்து பெருசா எல்லாத்தையும் கருத்துக்கள்லாம் கேட்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இது வரைக்கும் 4 லட்சம் கருத்துக்கள் அந்த உடன்பிறப்புகள் சைட்ல வந்திருக்கு. இது இல்லாம ஒரு குழு அமைச்சு நாங்க வந்து அனுப்பிச்சிருக்கோம், அவங்களும் வந்து கருத்துக்கள்லாம் கொண்டு வர போறாங்க. இது இல்லாம நீங்களும் நேரடியாக வந்து என்ன கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சில பேர் சொல்லிடுவாங்க, இந்த கருத்துக்கள்லாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. நீங்க 5 வருடத்தில் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லார்ட்டையும் காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா, மீடியாவை அடக்காம, உங்க சுத்தி இருக்கிறவங்க யாரும் மீடியாவை அடக்காம, உங்களை சுத்தி இருக்கிறது யாரும் சோசியல் மீடியாவை அடக்காம, உங்களுக்கு எதிர்கருத்து பேசுறவங்களுக்கு ஜெயில வைக்காம, உங்களுக்கு எதிர்கருத்து பேசுறதுக்கு குண்டாஸ்ல போடாம, எல்லா கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கி இருந்தீங்கன்னா, அவங்க செய்யறது
சில நேரம் அவதூறா இருந்தா சரி அவதூறு அதை கடந்து போவோம். ஆனா சொல்றதுல நியாயம் இருக்கா அப்படிங்கறத கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம ஏன் தோத்தோம், இன்ஸ்டாகிராம்னால தோத்துட்டோம், ஜென்சி கிட்ஸ்னால தோத்துட்டோம் அப்படின்னு நீங்க புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இது 5 வருடத்தில் இந்த அரசாங்கம் சென்ற அரசாங்கம் செய்யவே இல்லை, செய்ய மறுத்தாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும், போராட்டம் நடக்கிறது வந்து ஒருத்தர் வீடியோ போட்டு அதை வந்து அடக்குறது எப்படி? தூய்மை பணியாளர்கிட்ட போய் உட்கார்ந்தா பேசுவோம், என்னதான் பெருசா சொல்லிட போறாங்க, நம்ம மக்கள் தானே, நேரடியா உட்கார்ந்து பேசலாம். அதை தாண்டி ஏன்னா மக்களுக்கு அந்த 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 கோபம் கடுமையா இருந்துச்சு, இந்த தேர்தலாம் எதிரொலிச்சது. அதை தாண்டி போய் என்னால சினிமா பார்க்க முடியும், என் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வர முடியும், அதுக்காக போட்டோ எடுத்து போடணும், ட்வீட் போட முடியும், ஆனா தூய்மை பணியாளர்களை பார்க்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்தது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் குறித்து யாரும் எதிர்கருத்து சொன்னாங்க அதை கூட கேட்க மாட்டோம். அந்த போராட்டத்தை எப்படி முடக்குவது? ஓ அந்த போராட்டத்தை நீ கலந்துக்கிறியா, ஓ நீ சங்கி, நீ நீல சங்கி, நீ வந்து வேற ஒரு ஆளு, நீ வந்து அவனுக்கு அவன் ஆளு, நீ இவன் ஆளு, இப்படி முத்திரை குத்தப்பட்டதை தவிர இந்த பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனைக்கான சொல்யூஷன்ல தீர்வு என்ன, நம்ம கைமீறி போயிடுச்சா என்ன அப்படிங்கிறத பார்த்து சரியா ஹேண்டில் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா 5 வருடங்களாக ஊடகங்கள் இப்ப நல்லா பேர் சொல்றாங்கல்ல, ஊடகங்கள்லாம் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பார்க்கிறோம், புதிய ஆட்சி வந்துருச்சு, புதிய எந்த சேனல் வந்து அவர்களுக்காக நிறைய அவங்களோட போய் வெளியே கொண்டு வந்தாங்களோ அவங்களோட சேனல் முடக்கப்பட்டு பின்னாடி தள்ளப்படுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. என்னங்க இரட்டடிப்பு செய்றீங்கன்னா அமைச்சர் இரட்டடிப்பும் இல்லை வெள்ளை அடைப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சேனல் தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாங்க, அந்த கட்சி வரணும், இப்ப ஆளுங்கட்சி வரணுங்கிற விழுந்து விழுந்து வேலை பார்த்தாங்க, ஜனநாயகத்தை மீறி வேலை பார்த்தாங்க. ஆனா அவர்களுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, பவர் வந்துருச்சுன்னா பவர் கரப்ஷன்ங்கிற மாதிரி பவர் வந்தா எனக்கு வந்து என் தலையில ஒண்ணு ஏறி உட்கார்ந்துருது. அது வந்து அது ஆட்சியாளர்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆட்சியாளர்கள் கூட பூஜா போடுறவங்க சும்மா தெரியறவங்களை கூட நான் என்னோட பவரை காமிக்கிறேன் பாரு, என் பவர் என்கிட்ட டைரக்டா இல்ல, ஆனா நான் அவர் கூட சுத்துறேன் இல்ல, அமைச்சர் கூட சுத்துறேன் இல்ல, முதலமைச்சர் கூட சுத்துறேன் இல்ல அப்படிங்கிறத அவங்க காட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான கருத்துக்களை ஒடுக்கிடணும், அந்த கருத்துக்கள் வெளியே தெரியாம பாத்துக்கணும், இந்த நசிக்கணும் அப்படிங்கறதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக இங்க நடந்து கொண்டே இருக்கிறது. எதிர்கருத்துக்கு எனக்கு தெரியவே கூடாது, எல்லாத்தையும் மூடி மறைச்சிருங்க, அது ஆள்பவர்களுக்கு தெரியவே கூடாது இல்லையா? அது ஆள்பவர்கள் அதை மீறி பார்க்கத்தான் வேண்டும். உங்களை சுத்தி ஒரு சர்க்கிளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிள் சொல்றது அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க வந்த பிறகு தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்கு சார், வெயில் கூட குறைஞ்சிட்டு சார், மக்களை ஏசிலே குழுகுலுன்னு இருக்காங்க சார், அப்படிதான் பேசுவாங்க. இல்ல நான் இறங்குற களத்துல, நான் டெய்லி சினிமா, நான் வந்து டெய்லி டிவி பாக்குறேன், நான் டெய்லி பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சுயமாக நீங்கள் இறங்கி எல்லாவற்றையும் பார்க்கும் போதுதான் உண்மை என்னங்கிறது தெரியும். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை சுத்தி எல்லா இடத்துலயும் ஒரு போற்றி ஒன்று வந்துருச்சு. அந்த அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி போல இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்துக்கு போயிடுறாங்க. என்ன விமர்சனம் வந்தாலும் அதை வாங்கிக்க, என்ன தப்பு, இந்த மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க தான் நாளைக்கு உங்களை தேர்ந்தெடுக்கவும் போறாங்க. அந்த விமர்சனத்தை வாங்கி அந்த விமர்சனத்திற்கு தக்க முறையில் நாம் பதிலளித்தோம் என்றால் இந்த பிரச்சனைகளே இல்லை. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி யாருக்கு ரொம்ப திக் ஸ்கின் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் ரொம்ப தின் ஸ்கின் இருக்கு. என்னை குறித்து ஒரு பல் சொல்லிட்டியா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற இடத்துல உங்களை இறங்கிறாங்க. அதற்கு ஐடி ஆக்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவதூறு வழக்கை யூஸ் பண்ணிக்கலாம், இப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடறாங்க. இன்னொன்னு அவதூறு வழக்குல வந்து நிறைய தடவை எல்லாம் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, கைது பண்றீங்க, அவதூறு வழக்குல வழக்கு போடுங்க, அந்த வழக்கு நடக்கட்டும், அதுல ஃபைன் அதுல இம்ப்ரெஸ் அப்புறம் வரட்டும். உடனடியாக ஒரு அவதூறு வழக்கு தூக்கி கொண்டு போய் சிறையில போடுறது அப்படிங்கிறது இது சரியல்ல, தவறுன்னு சொல்லி ஜுடிஷியல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் அதை கேட்பதே கிடையாது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். ஆதித்தன் சார், ஜனநாயகத்தின் 4 தூண் அப்படின்னு சொல்றதுல ஒரு முதல் தூண் நீதித்துறை, அதில் ஒரு தூண் பத்திரிகை துறை. அவர்கள் எப்படி அவர்களோட துறையில் இருக்கிறத பேசினாங்களோ அதே மாதிரி நம்மளோட துறையில் இருக்க நம்ம பேச வேண்டிய நேரம் கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். நம்ம கருத்து சுதந்திரம்னு பத்திரிகைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நானும் பத்திரிகை துறை, நீங்களும் பத்திரிகை துறை. ஆனால் கூட முழுமையான அந்த கருத்து சுதந்திரத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஏற்கிறதா, அனுமதிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி சாமானியனுக்கு இருக்கு. அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய சூழ்நிலையில வந்து அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், சமூக ஊடகம், 3 ஊடகம் நான் பிரிச்சுக்கிட்ட. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் ரெண்டுமே அவுடேட்டட் டெக்னிக் மாதிரி போயிட்டு, அதனால என்ன செய்றாங்க, அவங்களாம் நொடிச்சு போயிட்டு வராங்க. அப்போ அவங்க நொடிச்சுட்டு போகும்போது அதை சரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சுதந்திரத்தை அவங்களே கொண்டு அடகு வச்சிடறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால பத்திரிகைகளில் உள்ள ஒரு எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் அரசியல்வாதிகள் பயந்தாங்க. எதுனாலும் அவங்க ஒரு கருத்து சொன்னா கூட அடுத்த நாள் அதுக்கு எதிர்விளைவு இருக்கும், பயந்தாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரேரா 1-2 இன்சிடென்ட் தான் நடக்கும். நம்ம எம்ஜிஆர் காலத்துல சபாநாயகர் வந்து பண்ண ஜெயிலில் கொண்டு பிடிச்சி போட்டாங்க, நம்ம வாசன் சாரை போட்டாங்க, தினமலர் இப்படி எல்லாமே பண்ணாங்க, மாலை முறிச்சு ஆசிரியர்கள் பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த ஆட்சியில் அப்படி வந்து இந்த எதிர்க்கட்சி எழுதிவாங்க, நீ இப்படி பண்றேன்னு குற்றம் சாட்டுவாங்க. ஆனா அவங்க வரும்போது அதே திருப்பி வருது. சவுக்கு சென்டர் குண்டச்சட்டத்தை வந்து பல தடவை போயிட்டு வெளியே வர்றாரு.
அதாவது அவர் வாயால பேசுற ஒரு மேட்டருக்கு அவர் குண்டு சட்டை போடுறாங்க, அடிக்கடி போடுறாங்க அவதூறு வந்து. நம்ம அதையும் பார்க்குறோம் சார். ஆயிட்டேன் சார். அதே மாதிரி பத்திரிகைகளோட ஊடகங்களோட கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் ஈடுபடுறாங்க நம்ம பார்க்குறோம். அதை நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க. ஆனால் பத்திரிகைகளே தங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு நம்ம விமர்சனமாக பார்க்குறோமா, அந்த கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஒருத்தர் நீங்கள் தவறாக நடந்து கொள்கிறீர்கள், உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம், இருக்கவும் செய்யுது, ஏற்கவும் செய்யணும். ஆனால் அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டா எல்லா ஊடகங்களும் சேர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டம் நடத்துகிறோம். நாம் நமக்கு நடக்கிறப்ப பத்திரிகை ஊடகமாக பேசுகிறோம், நம்மளை குறை சொல்கிறப்ப ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு இருக்குது. அது பத்திரிகைகள் தான் சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது. நாம் கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு நாமளே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படியா இருக்கும்? இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த அளவுக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, அது பத்திரிகையோட கருத்து சுதந்திரம் நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அவங்க ஒரு ஒரு பத்திரிகையோட பிரச்சனை வந்து அதை மற்றவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அவங்க தன்னை சுயபரிசோதனை செய்து பார்க்கணும். எல்லாருமே ஒத்துக்கிட போகிறது இல்லை. இப்போ அந்த காலத்தில் நம்ம ஒரு ஷோ வந்து பல முறை வந்தால் உடனே அதுக்கு மறுப்பு விடுவார் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்து மறுப்பு வந்துச்சான்னா நமக்கு என்ன சொல்கிறோம்? முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வந்தால் அதுக்கு மறுப்பு வந்ததுன்னா எங்கே போடுவாங்க? பத்திரிகையில் கடைசி பக்கம் பிளைண்ட் ஸ்பாட்டில் கொண்டு போடுவாங்க. அதுதான் நிலைமை பத்திரிகை. ஏன்னா தங்களுடைய இதை வந்து அவங்க வந்து தோல்வியோ அதை வந்து வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புறது இல்லை. ஆனால் பொதுவாக எல்லா சைட்லேருந்து நமக்கு அந்த பத்திரிகை எதிர்ப்பு வந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். பலர் மாறி இருக்காங்க. ஏன்னா நாங்கள் பல முறை வந்து அரசாங்கத்து செய்திகள்லாம் நம்ம அதில் தவறுகள்லாம் வரும்போது எடுத்து காட்டுவாங்க. உடனே இல்லை தவறுகள் இல்லை சார். பத்திரிகையாளர்களை செய்தி நிறுவனங்களை குற்றம் சாட்டுகிற அரசியல்வாதிகள் உண்டு. விஜயகாந்த் உட்பட நிறைய அரசியல்வாதிகள் உங்கள் மீது இருக்கிற தவறுகளை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அந்த பத்திரிகையோ அந்த நிறுவனமோ பதில் சொல்லணும். அதை தாண்டி ஒட்டுமொத்த பத்திரிகையும் சேர்ந்துக்கிறாங்க. இல்லை அவர்கள் சார்பில் இருக்கிற பத்திரிகைகள் சேர்ந்து நீங்கள் எப்படி குற்றம் சொல்லுவீங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்களே தவிர அதுவும் அவரோட கருத்து சுதந்திரம்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் முதல்ல பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் இருந்தால் தானே அதை நம்ம மக்களுக்கு சொல்ல முடியும், அரசியல்வாதிகளுக்கு சொல்ல முடியும். நாம் சொல்கிறது அரசியல்வாதி கேட்குறாங்க, அதிகாரங்கள் கேட்குறது. அப்படின்னா நீங்கள் கருத்து சுதந்திரம், உங்களுக்கு எதிராக வருகிற கருத்துக்களை நீங்கள் விமர்சனமாக மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நாம் சொல்லணும்னா நாம் பார்க்கணும்ல. அதுவே எங்கே தவறிச்சு? இல்லை, பத்திரிகை நிறுவனங்கள் வந்து அப்படி செய்ய வேண்டிய உண்மைதான். எல்லா பத்திரிகைக்காரங்களும் ஏன்னா நாளைக்கு இதையே ஒரு பிரச்சனையாக்கி எல்லா பத்திரிகை மேலும் இதை பயன்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான் அவங்களுக்கு. அதனால தான் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வராங்களே ஒழிய ஒரு பத்திரிகை மட்டும் மாட்டிக்கிட்டுனா நம்ம சந்தோஷப்படணுமோ வருத்தப்படணுமோ அது கிடையாது. நாளைக்கு இதே தவறான முறையில் ஒரு பிரச்சனையை வேணினே, ஏன்னா பல பத்திரிகைகளில் பல மெஜாரிட்டியான சமயங்களில் பத்திரிகைகள் மீது தவறான முறையில் தான் அவங்க வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க. பத்திரிகைகள் செய்திகள் வெளியிடுறாங்க பிரச்சனை. சாதாரண பண்ணி பாருங்க, ஒரு பத்திரிகையில் முதல்வர்னு போடலைங்கிறக்காக குற்றம் அவங்கள பற்றி கடுமையாக போய் பெற அவங்க அதுக்கு ஒரு அரைப்பக்கம் விளம்பரம் போட்டாங்க ஒரு பத்திரிகை. இந்த ஆட்சியில் வந்தவொடனே 20 பேருக்கு மேலே சைபர் கிரைமில் போய் அந்த இதெல்லாம் முடக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னா அரசியல்வாதிகளோட அதிகாரிகள். அவங்க தங்களுடைய எஜமானர்களை குசிப்படுத்தணும். ஒருத்தர் நம்ம சார் சொன்ன புதிய ஒரு இந்த தொலைக்காட்சியில் வந்து அந்த ஒரு ஜோதிடர் போட்டு நீக்கினாங்க. அவர் ஜோதிடர்னு போட்டுறாங்கன்னு சொல்லி அதிகாரி சொல்கிறாரு. அதை அவர் வெளியே சொல்லிட்டார். அந்த தொலைக்காட்சியை வந்து அவர் தன்னுடைய முகநூல் பதில் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அந்த அவரு நீக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஞாபகம் நம்ம இந்த பிரச்சனை பண்ணிட்டானோன்னா இப்போ அடுத்ததான் இப்போ இருட்டடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி விரோதம் வளர்ந்துருது. அதனால இது வந்து தொடர்ந்து நடக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தன்னுடைய பலவீனம் வெளிப்படும் போது எல்லாம் இந்த மாதிரி பத்திரிகைகள் மேலதான் பாயிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு பத்திரிகையாளர்களும் பத்திரிகை நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களும் தவறே இல்லை, அவர்கள் ஒரு சார்பாக நடக்கல, இல்லை அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு நம்ம தள்ளி வைக்க முடியுமா சார்? தள்ளி வைக்க முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பத்திரிகையுமே நேர்மையாக இருக்காங்க பண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்திரிகை ஒரு கொள்கை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் செய்திகள்லாம் வெளியே வருது. இப்போ பொதுவாக சொல்றேன், இப்போ வந்து ஒவ்வொரு பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் அதனுடைய உரிமையாளர் இவங்கெல்லாம் சார்ந்து தான் ஒரு கொள்கையை ஒரு செய்தி வந்து வெளியே வருது. அவங்க எந்த கட்சியை சார்ந்திருக்காங்க, எந்த கட்சியினுடைய விளம்பரத்துக்காக சரி இதெல்லாம் சார்ந்து தான் அந்த செய்தி வருது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்து அவங்க நேர்மையாக இருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது.
ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு செய்தி போடும்போது எங்களுக்கு டிஜிபிட்டேருந்து நோட்டீஸ் வந்துச்சு, உங்களால் சட்ட ஒழுங்கு கெடுது, இலங்கை பிரச்சனை ஒரு செய்தி போட்டு. அப்போ நாங்கள் தைரியமாக எங்கள் எம்டி எல்லாரும் சொன்னோம், அந்த டிஜிபி லெட்டர் கொடுத்தோம், நாங்கள் இந்த மாதிரி விஷயத்த பொய் செய்தி போடுவதில்லை. அப்படியே அதை கொடுத்து அதை காப்பியை அப்போ முதலமைச்சர்கிட்ட கொடுத்து வந்தோம். அந்த முதலமைச்சர் அந்த அளவு அப்படி பத்திரிகையாளர்லாம் இருந்திருக்காங்க. அப்பவும் எல்லாரும் இப்போ ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியும் இருக்காங்க, இந்த மாதிரி பணிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க, தவறாக செய்தி போட்டு அதனால விளம்பரம் தேடுறவங்க இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், முக்கியமான இந்த கருத்து சுதந்திரம் அல்லது விமர்சனத்துக்கு அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், இதை கனெக்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிகார திமிர் இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த கருத்து சுதந்திரத்தை அலோ பண்ணுறதுலேருந்து வருது. நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற நிறைய கொலைகளுக்கு, லாக்அப் டெத் அப்படிங்கிற அந்த கொலைகளுக்கு முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்குது. அதையும் தாண்டி கூட அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரத்துறையில் இருக்கிற எல்லோருக்குமே எதிர்த்து பேசினாவே, நீ எப்படி என்னை எதிர்த்து பேசுவ, வேற கருத்தை எப்படி சொல்லுவ அப்படிங்கிற எண்ணம் வருவதே இந்த அரசாட்சி மனநிலை, நான் பெரியவன், அதிகாரத்தில் இருப்பவன்கிற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம்? இவ்வளவு விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைக்கு இவர்களெல்லாம் நகர்வதற்கு என்ன காரணம்? இல்லைங்க, அதான் நீங்க அதிகாரம் தான் நீங்க சொல்லிட்டீங்க. அதிகாரம் வந்த பிறகு நமக்கு இன்னும் சொல்ல போனா அதிகாரம் மக்கள் ஆதரவுலாம் இருக்கும் பொழுது நமக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் நமக்கு எதிரான கருத்துக்கள் தான். ஏன்னா நம்ம அதை சொல்லலையே, நான் சொல்லிட்டேன், நீங்க நம்ம பரந்த பார்வையோடு நடக்குதுன்னு நம்ம ஜெகதீஸ்வரன் சார், எதிரான கருத்துக்கள்லாம் கூட வேணாம், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நிறைய பரிச்சயப்பட்டமான விஷயம்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதோ ஒரு சட்டப்பிரிவில் எனக்கு இந்த சலுகை இருக்குதுன்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அடுத்த வர வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதியை பற்றி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இது, ஏன் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வர வார்த்தை என்னன்னு தெரியும். ஒரு கலெக்டரையோ இல்லை அந்த உள்ளிட்ட அதிகாரிகளையோ இந்த நாளுக்குள்ளே எனக்கு வேலை முடியணும், ஏன் பண்ணித்தரல நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த வார்த்தைகளும் விஷயங்களும் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும். இது எல்லாம் விமர்சனம் கூட கிடையாது, கருத்து தான். ஆனால் அப்பையும் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகம் மாறி இருக்குன்னா அதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? காரணம் அதிகாரம் தாங்க. எனக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரம் கிடைச்ச காரணத்தினால எனக்கு எல்லாரும் அடிமையா தான் இருக்கணும். நம்ம இப்போ பொதுவாகவே இப்போ நீங்க அந்த சாதி அடக்குமுறை எல்லாத்துலயுமே யாராவது ஒருத்தர் யாராவது அடக்கணும். வீட்டுக்குள்ள கணவன் மனைவி அடக்கணும்னு பாக்குறாங்க, இல்ல குழந்தைகள் அம்மாவை அடக்கணும்னு பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தானே இருக்கு, அது மறைமுகமாகவும் நேரடியாக. அப்ப நான் உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படிங்கறத காமிச்சிட்டே இருக்கணுங்கிறத நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் சாமானியன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டானா என்னோட நீ பெரிய அறிவாளியாங்கிறது ஏத்துக்கவே முடியாது. இல்ல இது நம்ம ஏன் ஏத்துக்க கூடாது, இது ஒரு புதிய கருத்து தானே சொல்றாரு, சரியான கருத்து தானே சொல்றாரு, நம்ம உள்வாங்கிக்கலாம், இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அந்த மனப்பான்மை சொல்றேன் இல்லையா, இந்த மனப்பான்மை எங்க இருந்து வரும்? அது வரமாட்டேங்குது இன்னைக்கு. அது படிச்சவங்க படிக்காத அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதெல்லாம் அது நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நீ பெரிய இவனா, அதான் நீ சொல்ல நீ என்ன பெரிய இவனா, நான் பெரிய கலெக்டர், நான் பெரிய போலீஸ் அதிகாரி, நான் பெரிய அரசியல்வாதி, என்னை விட உனக்கு தெரியுமா அப்படிங்கறதால நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போறோம். நம்ம ரொம்ப பணிவோட அந்த கருத்தை சொன்னா கூட அது நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கறதான எல்லா இடங்களும் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அது அட்லீஸ்ட் வீடுகள்ல ஓரளவுக்கு நம்ம பேசி அது ஒரு சமரசத்துக்கு வரும். ஆனா அது ஒரு துறைன்னு போகும் பொழுது, அது பொதுவான இடங்களுக்கு போகும் பொழுது அது அவங்க மானக்கேடா பாக்குறாங்க. இவன் சொல்லி நான் கேட்கறதா, அதுவும் பொது இடத்துல என்ன வச்சு நீ அசிங்கப்படுத்துறியா, அப்படி ஒரு இடத்துக்கு அவதூறு பண்றியா என்னங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம பறந்து விரிந்த பார்வையோட அதை அணுகணுங்கிற அந்த புரிதல் அவங்கள்ட்ட இல்ல. தொடர்ந்து பேசலாம் சார். ஆதித்யன் சார், என்னோட இறுதியான கேள்வி, சுருக்கமான உரையை எதிர்பார்க்கிறேன். இப்ப ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப நுட்பமான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த சமூகமே எதிர்கருத்துகளையோ விமர்சனங்களையோ ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. குடும்பங்கள்ல இருந்து இந்த மனநிலைக்கு மக்கள் வருவதற்கு காரணங்கள் என்ன? இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சகிப்புத்தன்மைங்கிறது இப்போ குறைஞ்சிக்கிட்டே போய் இல்லாத நிலைமைக்கு வந்துட்டு இதுக்கு காரணம் நமக்கு முன்னால ஒரு நம்மளுடைய தகவல் கிடைக்கிறது கொஞ்சமா இருந்துச்சு. அப்போ நமக்கு விசாலமான ஒரு இதயம்லாம் இருந்துச்சு. இப்போ அதை மீறி தகவல்களாக நம்ம திணிக்கப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு வினாடியும் நம்ம தலை நாலா பக்கம் தகவல் திணிக்கப்படுறோம். சுற்றுப்புறம் எல்லாரும் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மைக்கான வாய்ப்பே, பரந்த விசாலமான இதயத்தோட பார்வைக்கான வாய்ப்பே குறைஞ்சி போச்சு.
அதனால தான் சொல்கிறாங்க இப்போல்லாம் ஸ்க்ரீன் ஃப்ரீ லிவிங் பண்ணு, அதை பார்க்காத இதை பார்க்காம பழையபடி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஒலி பார்த்து நிம்மதியாக இருந்தோம், இப்போ வர எல்லாமே போட்டு கெடுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தகவலுடைய சுனாமி மாதிரி நம்மளை தாக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மணி நேரமும். இதுலேருந்து நம்ம மனுஷன் விடுபடுற வழியே இல்லை. அதனால தான் இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாமே குறைஞ்சி போச்சு. அதன் ஒரு விளைவு தான் நமக்கு எப்பவும் எது எடுத்தாலும் நமக்கு ஒரு எதிர் உணர்வு, அவங்கள இது பண்ண அந்த ஒரு வெறுப்புணர்வு அதெல்லாம் வருது. அதான் காரணம். நன்றி சார். தன்னை விமர்சித்த படத்தையே காத்து தீர்ப்பு அளித்திருக்கிறது நீதிமன்றம். இப்படி விமர்சிப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக மாற்றிக்கொள்கிற தன்மை எல்லோருக்கும் வருமா என்கிற கேள்வி நிறைந்திருக்கிறது. நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.